வெல்கம் டு JTK TV's டாக்டர்ஸ் டைம். மருத்துவம் இதில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்கு. எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. டாக்டர்ஸ் கிட்ட அதிகம் பேசுறதுக்கு நம்ம விரும்புவோம். நம்ம ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு டாக்டர்கிட்ட போவோம், ஆனால் அந்த நேரத்தில் அந்த டாக்டர் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய எல்லா டவுட்டையும் அந்த டாக்டர்கிட்ட கேட்போம். நம்ம வேற பிரச்சனைக்காக போயிருப்போம், ஆனால் மனசில் அவ்வளோ கேள்விகள் இருக்கும். இந்த உடலுடைய செயல்பாடு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்கும். டாக்டர்ஸே ப்ளீஸ் லீவ் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம கேள்வி கேட்போம். அதே மாதிரி தான் நம்ம எல்லா டாக்டர்ஸும் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லையா? அதே போல் என் கூட ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, டாக்டர் அகஸ்டின் ஆப்ரஹாம். வணக்கம் டாக்டர். ஹி இஸ் ஜெனரல் சர்ஜன் ஃப்ரம் பெல் ஹாஸ்பிட்டல். ஸோ டாக்டர் கூட ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனசில் இருந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் உங்ககிட்ட எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாம் நான் அவங்களுடைய சார்பாக இன்றைக்கு நிறைய கேள்விகள் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். Are you ready to answer all my questions? Yes. ஸோ என்னுடைய இன்னைக்கு நான் எடுத்த டாபிக் இட்ஸ் அ வெரி காமன் டாபிக் டாக்டர். ஒருவேளை எல்லாருக்கும் கூட இந்த பிரச்சனை இருக்கும். அல்சர் இருக்கு அப்படின்னு சாதாரணமாக எல்லாரும் பேசியிருக்கோம். அல்சர் வந்துடும் அப்படின்னு பயமுறுத்திருக்கோம். ஆனால் அல்சர் அப்படின்னா என்னன்னே எங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அல்சர்னா என்ன. அது ஒரு ஹார்மோனா இல்லை அது ஒரு கட்டியா? அல்சர் வலிக்குமா வலிக்காதா எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர், அல்சர்னா என்ன அர்த்தம்? ஸோ அல்சர் அப்படின்ட்டு ஒரு மெடிக்கல் டெஃபினிஷன் சொன்னேன் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரீச் இன் த எபித்தீலியம். எபித்தீலியம் இஸ் அ லேயர் ஆஃப் செல் இன் த ஹியூமன் பாடி. ஸோ நம்ம பாடியில் ஒவ்வொரு இடத்துலையும் எபித்தீலியம்னு உண்டு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியம் வில் பி தேர். அதில் ஒரு ப்ரீச், ஒரு கண்டினியூட்டி, லாஸ் ஆஃப் கண்டினியூட்டி வரும்போது அந்த இடத்த அல்சர்னு சொல்லுவோம். ஸோ அல்சர் இட் இஸ் ப்ரெசன்ட், இட் கேன் பி ப்ரெசன்ட் இன் எனி பார்ட் ஆஃப் த பாடி. காயம்னு சொல்லலாமா? காயம் கூட அல்சர் தான். ஸோ நம்ம காமனாக நம்ம அல்சர்னு சொல்கிறது வயிற்றுல இருக்கிற புண்ணு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புண்ணு தான் அல்சர். ஆனால் அதில் நம்ம அல்சர் நம்ம சொல்கிற காரியம் வயிற்றுல இருக்கிற புண்ணு தான் நம்ம காமனாக சொல்கிறோம். ஸோ அல்சர் அப்படிங்கிறது யூஸ்வலாக இட் கேன் இன்வால்வ் த ஈசோஃபேகஸ், த ஸ்டமக் அண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே. ஸோ காமனாக இன்வால்வ் ஆகுறது இந்த 3 ஏரியாஸ் தான். ஸோ சம் அல்சர்ஸ் கேன் பி கேன்சர். So அது நம்ம when we talk about the complications of the ulcer, we can talk about it. So ஒரு சில அல்சர்ஸ் வயிற்றுல இருக்கிற அல்சர்ஸ் இல்லை சிறுகுடலில் இருக்கிற அல்சர்ஸ், சிலது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அல்சர் ஈசோஃபேகஸில் கூட இருக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு நான் கேட்கணுன்னா, இப்போ இங்கேருந்தே அந்த அல்சர் ஸ்டார்ட் ஆகலாமா? ஃப்ரம் த த்ரோட்ல இருந்தே ஸ்டமக் போகிற இந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, அங்கே கூட அல்சர் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ அல்சர்ஸ் அது யூஸ்வலாக நம்ம அந்த கடைசி பகுதியில் மட்டும்தான் இருக்கும். உணவு குழாயில் கடைசி பகுதியில் தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல புண்ணா வர்றதுக்கு வாய்ப்பு. ஜஸ்ட் above the stomach and the stomach and the first part of the duodenum. Duodenum is the small சிறுகுடல், small intestine. What are the causes, doctor? எதனால அல்சர் வருது? ஸோ அல்சர்ஸ்க்கு முக்கியமான காரணங்கள் ஒரு 4 காரணங்கள் முக்கியமான காரணங்களாக சொல்லலாம். முதல் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த அல்சர்ஸ் ஆர் டியூ டு ஒன் கைண்ட் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு கிருமியினால் வரக்கூடியது. என்ன கிருமி அப்படின்னா H. pylori, ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு ஒரு கிருமியினால் வரக்கூடியது. ஸோ கிருமிகள் எப்போ வரும் அப்படின்னா, சுகாதாரம் இல்லாத இடங்கள்லேருந்து முக்கியமாக வரும். அப்போது நம்ம பார்க்கும்போது டெவலப்ட் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ், we are developing nation. So developed nations are almost eliminating that cause of ulcer. அதாவது சுத்தம் இல்லாதனால. ஸோ சுத்தம் இல்லாமல் நம்ம சொல்லும்போது எந்த இதனால சுத்தம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஓவர் க்ரௌடிங். ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்கும்போது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக அந்த கிருமிகள் பரவ வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அன்ஹைஜீனிக் ஃபுட்,
So these are few reasons why developing nations are having this as the first cause of ulcer. So Helicobacter pylori infection is almost present in 90% of patients with stomach and duodenal ulcer. Okay, okay. ஸோ இது தவிர இன்னொரு காஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ரக் இன்டேக். ஸோ நம்மளுக்கு தெரியும், காமனாக எல்லாருமே சொல்லுவாங்க வலி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டா வயிற்றுல புண்ணு வரலாம் அப்படின்னு பேசுவோம். ஸோ தட் இஸ் ஃபீவர் மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டா புண்ணு வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோசின். யா. ஸோ வாட் இஸ் க்ரோசின்? க்ரோசின் இஸ் பேராசிட்டமால். ஸோ பேராசிட்டமால் எடுக்கிறதுனால அல்சர் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதோடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ paracetamol also comes under the category of NSAIDs, painkiller, and it is called NSAIDs அப்படினு ஒரு group of drugs இருக்குது. அந்த group of drugs எது எடுத்தாலுமே வயிற்றுல புண்ணு உருவாகலாம். ஸோ அதை டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பல. அதனால வலி மாத்திரைகள்னால, பெயின் கில்லர்ஸ்னால வரலாம். அதுவும் ஓவர் த கவுண்டர், டாக்டர்ஸ்கிட்ட போகாமல் நம்ம மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றோம் பாருங்க, அந்த நேரங்களில் தான் அதிகமாக இந்த மாதிரி புண்ணுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ் யூஸ்வலாக கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ள ப்ரொடெக்டிவ் மெடிசின்ஸோடு தான் கொடுப்பாங்க. நம்ம இங்கே மெடிக்கல் ஓவர் த கவுண்டர் வாங்கும்போது they don't even really bother about that. They might not know about it. Yes. So they just prescribe the drugs and then patients develop. அதுக்கப்புறம் யூஸ்வலாக க்ரானிக்காக எடுக்கிறது, ரொம்ப நாட்களாக அந்த வயிற்று மெடிசின்ஸ் எடுக்கிறது. இது நான் காமனாக சொன்னது NSAIDs நான் சொன்னேன், வலி மாத்திரைகள். இது தவிர ஸ்டீராய்டு மருந்துகள் ரெகுலராக எடுக்கிறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய நாள் எடுக்கிறது, இதெல்லாமே வயிற்று புண்களை உருவாக்கலாம். பிபி டேப்லெட்ஸ், சுகர் டேப்லெட்ஸ், இதற்கும் அல்சருக்கும் எதுவும் சம்மந்தம் உண்டா? ஏன்னா காமனாக இப்போ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் எல்லாரும் பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட், கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. இதற்கும் அல்சருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? ஓகே. ஸோ எந்த மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வில் ஹாவ் அ சைட் எஃபெக்ட் ஆஃப் அன் அல்சர். ஸோ அது அல்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதோடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி நம்ம பிபி அண்ட் சுகர் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட மாத்திரைகள் மாத்திரம்தான் அல்சரை உருவாக்கும். அது குறிப்பிட்ட மாத்திரைகள் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அதை அட்வைஸ் பண்ணி தான் சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் உள்ள பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆஸ்பிரின் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த NSAID குரூப் ஆஃப் ட்ரக்ஸில் தான் வரும். அந்த மருந்துகள் எடுக்கும் போதும் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது ரொம்ப கம்மியான டோசேஜில் தான் கொடுப்பாங்க. அதனால we don't have to get alarm, but that can also cause ulcers. ஓகே. இப்போ நீங்க காயம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இட் மைட் பி ஒரு சுரப்பி இல்லைன்னா ஒரு கட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ காயம் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலி வந்து ஐ ஃபீல் இட் இஸ் லெஸ் அலார்மிங். ரொம்ப பயமா இருந்துச்சு அல்சர் அப்படின்னு நினைக்கும் போது, பட் ஐ ஃபீல் இட் இஸ் லெஸ் அலார்மிங், பட் we have to be careful. எந்த ஏஜ் குரூப் வந்து இது ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க? கிட்ஸுக்குலாம் வருமா டாக்டர் அல்சர்? சின்ன பிள்ளைங்களுக்கு வருமா? லைக் 5 years, 8 years, 10 years? ஸோ நம்ம பேசும்போது ஸ்டமக் அல்சர் பேசிக்கிட்டோம், டியோடனல் அல்சர். டியோடனல் அல்சர் வந்து சிறுகுடலில் வர்ற முதல் பகுதியில் வர்ற அல்சர். ஸோ இதில் வந்து ஸ்டமக் அல்சர் வர்றது வந்து லேட் ஏஜ் குரூப்பில் தான் வரும். இட் வில் கம் ஒன்லி ஆஃப்டர் 40 years of age. யூஸ்வலி இட் டசன்ட் கம் பிஃபோர் 40 years of age. இந்த டியோடனல் அல்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏர்லியராகவே வரலாம். இட் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டட் ஈவன் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 15, நாட் பிஃபோர் தட். பட் ஈவன் younger people can develop ulcer because of some provoking factor. நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டோம், ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்குது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ், தீஸ் ஆர் ஃபியூ காமன் காசஸ் ஆஃப் அல்சர். இப்போ இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கும்போதும் ஏர்லியராக வர வாய்ப்பு இருக்குது. ஈவன் பாசிவ் ஸ்மோக்கிங், ஸோ வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இன்ஹேல் பண்ணுற குழந்தைகளுக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. This one point was shocking. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அல்சருக்கும் என்ன சம்மந்தம்? இந்த கேள்வி எனக்கு வரவே இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அல்சருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குமான்னு நான் நினைச்சதே இல்லை. ஹவு டஸ் ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் அல்சர்? ஸோ ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்ஸ், அதாவது அல்சர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பாடியில் இருக்கிற ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் என்ன அப்படின்னா குட் பிளட் சப்ளை
இந்த ஸ்டமக்கு சுற்றி வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் போது எப்போனாலுமே இந்த அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஒரு சிவியர் டிப்ரெஷனில் நம்ம போகும்போதோ, அப்புறம் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இல்லை ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆகும்போதோ, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளுடைய ஸ்டமக்கில் உள்ள பிளட் சப்ளை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ தேட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். நம்ம பிளட் சப்ளை நல்லா இருக்கும்போது அங்கே வந்து அல்சர் வராது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அல்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி we have felt butterflies in the stomach. நமக்கு டென்ஷன் ஆகும்போது அந்த வயிற்றுல ஒரு ஃபீலிங் வரும். அதை நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணதே இல்லை. ஸோ இப்போ நீங்க சயின்டிஃபிக்கலா சொல்லும் போது ஐ ஹேட் பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டமக்கு அர்த்தம் வந்து ரத்த ஓட்டம் சரியா இல்லாம இருந்திருக்கு. தட்ஸ் வை we have had butterflies in the stomach. Correct. Yeah. So actually when we are in a stressful situation, ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அட்ரினலின் ஒரு ஹார்மோன். ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும்போது பிளட் சப்ளை கம்மியாகும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் வந்து ஞாபகம் வருது. You could understand. Yeah, we could understand. We have had that feeling. So stressக்கும் அல்சருக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது புரியுது. Yeah, there will be it's a multifactorial thing. Even many other hormones which we have not studied, தெரியாத ஹார்மோன்ஸ் கூட அதில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இதை நம்ம we have understood that stress can definitely cause ulcers. Okay. So men and women. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசும்போதுலாம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க மென்னுக்கு வந்து அதிகமா ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து விமென்க்கு இருக்கிறதுனால இட் இஸ் ப்ரொடெக்டிங் தெம். நாட் ஓன்லி ப்ரொடெக்டிங் விமென் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக்ஸ். இந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் எங்களை வந்து நிறைய விஷயத்துல இருந்து காப்பாத்துதுன்னு சொல்லுவாங்க. அல்சருக்கு அந்த மாதிரி மென்னுக்கு அதிகமா வரும், ஃபீமேலுக்கு அதிகமா வருமா, இல்லைன்னா அல்சர் வந்து பார்ஷியாலிட்டியே பார்க்காதா? So it is a less understood topic. Actually it is duodenal ulcer and gastric ulcer are different. Okay. So duodenal ulcers are common among men, and the gastric ulcer is stomach ulcer. Gastric ulcer is common among women. Okay. So இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் சொல்லப்படலை. ஏன்னா நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் ஈக்குவல் அமாங் போத் த செக்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. But there are some studies which say men it is common and women it's less common in duodenal ulcer. So maybe vara patients. Yeah. Ulcer patients men jastiya women jastiya? I have seen both. Okay. I will not see. Yeah, I will say it is equal. Yeah. சரி, அப்ப இந்த அல்சருக்கு பார்ஷியாலிட்டி இல்ல நம்ம எடுத்துக்கலாம். But I should say this, one of the symptoms, அதாவது அல்சர் அப்படின்னு ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா ஒரு மந்தமான நிலைமை வயிறில். அதை வந்து யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்து அல்சர்னு தான் வந்து சொல்லுவாங்க. அது ஒரு ரெக்கக்னைஸ் சிம்டம் ஆஃப் அல்சர் ஒன்லி. பட் அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன காமனாக இருக்கும் அப்படின்னா கால் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கால் ஸ்டோன்ஸ் ஆர் காமன் அமங் விமென். ஸோ we can say the symptom wise அல்சர் சிம்டம் வர்றது விமன் அதிகம்னு கூட சொல்லலாம். ஓகே. சோ விமனுக்கு சிம்டம்ஸ் ஈஸியா தெரியும், மென்னுக்கு சிம்டம்ஸ் அவ்வளவா தெரியாது. That's because of those gallstones. அது வலிக்குமா gallstones? Yeah, gallstone is a very big topic. Okay. Maybe we should have another discussion on that. Gallstones, this symptom alone I am telling. இந்த ஒரு particular symptom மட்டும் நான் சொல்றேன். The bloating sensation, அதாவது வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீலிங், மந்தமா இருக்குது, சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சது, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இட் இஸ் காமன் ஃபார் அல்சர் அண்ட் ஃபார் gallstones. ஓகே. ஸோ தட்ஸ் வை ஐ மென்ஷன் தட். ஸோ பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த இதுதான் சொல்லி வருவாங்க. பட் வி எவாலுவேட் ஃபார் gallstone ஆல்சோ. when we evaluate and find that they have gallstones, then we will treat that. இந்த வயிறு மந்தமா இருக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா அது வந்து தட் இஸ் பிரைஸ் வர்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்து வலி தாங்க முடியாட்டி டாக்டர்கிட்ட போற ஒரு கெட்ட பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல தான் டாக்டர்கிட்ட போவோம். என்னவோ டாக்டர் தான் லாஸ்ட் ஹெல்ப் மாதிரி நம்ம போவோம், ஃபர்ஸ்ட் ஹெல்ப் மாதிரி நம்ம என்னைக்குமே போறதே இல்லை. அந்த வலிச்சு பிளட் எல்லாம் வந்து அப்படி வந்து
வேற வழியே இல்லைங்கிறப்போ ஏன் அப்படி நம்ம போறோம் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. மற்ற விஷயத்துக்குலாம் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நம்ம we are taking the effort. பட் இந்த அல்சர் அப்படின்னு வரப்போ நம்ம வந்து வலி இல்லாதப்பமே டாக்டர்கிட்ட போகணுமா? என்னென்ன சிம்டம்ஸ் வந்தா நம்ம டாக்டர்கிட்ட போகணும்? ஸோ திஸ் இஸ் a very important question. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, வருமுன் காப்பது நலம் அப்படின்ட்டு. எந்த காரியமானாலும் ஐ அட்வைஸ் ஆல்மோஸ்ட் ஆல் மை பேஷண்ட்ஸ் when they come in a very late stage of the disease or early stage of the disease, I tell them, நீங்கள் சீக்கிரமே வந்திருந்தா நல்லது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீக்கிரமே வந்து டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will be clear in their mind. ஏன்னா மிஸ்கன்செப்ஷன் நிறைய இருக்கும், அந்த இது எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் மை பேஷண்ட்ஸ் டு கம் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஈவன் இஃப் யூ ஹேவ் அ மைல்ட் சிம்டம், கொஞ்சம் இருந்துச்சுனாலும் உடனே அட்டென்ட் பண்ணுங்க, டாக்டர் போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எந்த டாக்டர்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் அன் ஐடியா ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ முதல்ல போய் பார்த்துட்டோம்னா ஏர்லியாகவே நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம் எந்த ப்ராப்ளத்தினாலுமே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சிம்டம் வெரி மைல்டாக உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுனாலுமே உடனே போய் பார்க்குறது நல்லது. ஸோ கம்மிங் டு அ டாபிக், என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இட்ஸ் அன் அல்சர். ஸோ அல்சர்ன்னு சொல்லும்போது ஒரு புண்ணு வரும்போது எப்போதுமே பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ தேர் வில் பி எ சிம்டம். Fortunately, most of the times, okay, almost like 90% of the patients will have symptoms. So otherwise when they have symptoms, it will not be very severe disease. Most of the times they will have symptoms. When they have they will not be like present in a very late stage of the disease without symptoms. Very unlikely. So it's a fortunate thing. So முதல் சிம்டம் என்னன்னா முதல்ல பேசிக்கிட்டோம், பெயின். அதுக்கப்புறம் மந்த நிலைமை, டிஸ்பெப்சியான்னு நம்ம சொல்லுவோம், ஒரு இன்டைஜஷன் ஃபீலிங். இது நம்ம எல்லாமே காமனாக பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு இன்டைஜஷன் ஃபீலிங், ஃபுல்னஸ், நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இது ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் then they can have a burning sensation. Pain is similar to that. Pain, burning sensation, all those can present. So late stage of the disease வரும்போது patient can have symptoms of a cancer. ஸோ அதுவும் வரலாம். இந்த வயிற்று புண்ணு வந்து கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில வயிற்று புண்கள் கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலி தே வில் லூஸ் தேர் வெயிட். பசியே இருக்காது, கம்ப்ளீட்டாக பசியே இருக்காது. அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க, வெயிட் நல்லா குறைஞ்சிரும். சம் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து வாமிட்டிங், பிளட் வாமிட்டிங் வரும். ஸோ சில பேஷண்ட்ஸ் வெறும் வாமிட்டிங் வந்துட்டே இருக்கும். ஸோ குடல் அடைப்பு படுறதுனால உள்ள எதுவுமே போகாது. அந்த மாதிரியும் சில பேஷண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சம் ஆஃப் தெம் அந்த அல்சர் வந்து டீப்பாக பெனிட்ரேட் ஆகி ஓட்டை விழுந்துடும், வயிறில் வந்து ஓட்டை விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வென் தேர் இஸ் அ ஹோல் இன் த ஸ்டமக், அவங்களுக்கு வந்து ஹோல் அப்டமன் நம்ம சொல்லும்போது வயிறு பகுதி, முழு பகுதின்னு சொல்கிறேன், அந்த பகுதியில் முழு வயிறுமே வலி இருக்கும், ஃபீவர். They can even come in very severe disease. So sepsisல கூட வருவாங்க. Some of them even die because of that. If they don't come early. Not stomach cancer. Stomach cancer definitely will cause death. But I'm talking about perforation. Like வயிற்றுலையோ குடல்லையோ ஓட்டை விழுந்து வர்றது. So that can also be a presenting symptom. எக்ஸசிவா ஆன்டாசிட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க அந்த மந்த நிலைன்னு சொல்லும் போது, மந்தமா இருந்த உடனே ஒரு ஆன்டாசிட், நிறைய பேர் சாப்பிட்ட உடனே ஒரு ஆன்டாசிட் கலக்கி குடிக்கிறது ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் தட் ஹேபிட் ஹெல்தி? அதை யூஸ் பண்ணலாமா அவங்க? ஸோ எனி ட்ரக் யூ டேக் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம வென் டு வி கிவ் ட்ரக்ஸ், அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் ட்ரக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, வி வெய் த ரிஸ்க் அண்ட் த பெனிஃபிட். ஸோ பெனிஃபிட் நிறைய இருக்கும்போது ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம we give the drugs. When there is less benefit, we always try to stop the drugs. We don't give the drugs. So இப்போ இதே எடுத்துக்கிட்டா, இது வந்து மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஹார்ம்லெஸ் ட்ரக்னு தான் நினைப்பாங்க. ஆன்டாசிட்ஸ் இருக்கு. அப்போ ஆன்டாசிட்ஸ்லயுமே வெரைட்டிஸ் இருக்குது. சிரப் வாயில நம்ம குடிக்கிறது ரொம்ப டேஸ்டியா இருக்கு டாக்டர் இப்போ. எஸ். So there are various drugs. So one is syrup. Then there are tablets, 2 or 3 varieties are there. Yes. These are the usual drugs which we give. There are some of the drugs which we give as an injection. அப்போ சிவியர் டிசீஸில் வரும்போது இன்ஜெக்ஷனாக நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா,
கியூரேட்டிவ் அப்படிங்கிறது கியூர் பண்ணுறது, அல்சரை கியூர் பண்ணுற ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மாத்திரைகளும் இன்ஜெக்ஷனும் இருக்குது. சிரப் வாயில நம்ம கொடுக்குறது யூஸ்வலாக கியூரேட்டிவ் கிடையாது, சிம்டம் ரிலீஃபுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்னன்னா டைஜின் ஜெல் அப்படிங்கிறது குடிப்பாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக என்ன அப்படின்னா ஒரு சிம்டம் ரிலீஃபுக்கு தான். எவ்ரிபடி ஹேஸ் தட் இன் தேர் ஹோம்ஸ். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது அதில் வந்து இட் ஹேஸ் மெக்னீஷியம், இட் ஹேஸ் அலுமினியம். ஸோ சம் ஆஃப் த கெமிக்கல்ஸ் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ் நான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம், அந்த இதுலேயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் நம்ம கொடுக்கும்போது ஆசிட் சப்ரெஷன் ஆயிரும். ஆசிட் நம்ம மருந்துகள் கொடுக்குறது ஆசிடை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆசிட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை பேஷண்ட்ஸ் டெவலப். ஸோ அந்த நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிடை சப்ரெஸ் பண்ண நம்ம சில மெடிசின்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த மெடிசின்ஸ் வந்து இட் இஸ் a very good drug, but it can also has its own side effects. So main side effect என்ன அப்படின்னா அந்த ஆசிட் சப்ரெஷன் ஆகுறதுனால சில பேருக்கு கட்டிகள் வரலாம், வயிற்றில் கட்டிகள் வரலாம். சில பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிற வியாதியும் கூட வரலாம். பட் இட்ஸ் a very rare complication, but we don't have to really worry about it. What we need to do is ask a doctor before taking a drug. So what are the treatments available for cancer? For the ulcer. Doctor, what are the treatments available for ulcer? என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க? ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்னேன் அல்சர்னு சொல்லும்போது அதை எப்படி எவாலுவேட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அல்சர்னு வரும்போது பேஷண்ட்ஸ் வந்து வெரி மைல்ட் சிம்டமோட கூட வரலாம், செவியர் சிம்டம்ஸோட வரலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே ப்ரெசென்ட். ஸோ மைல்ட் சிம்டமோட வரும்போது என்ன காஸ் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். சில பேர் ரொம்ப நாள் வலி மருந்துகள் எடுத்துருந்துருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க, சில பேருடைய ஃபுட் ஹேபிட்ஸ் ராங்காக இருந்திருக்கலாம், சில பேருக்கு ஹெரிடிட்ரியாவே அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சி, சில பேருக்கு H. pylori இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஹெலிகோபாக்டர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி என்ன காரணங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் if you look at the drugs which we give, முதல்ல ஆசிட் சப்ரெஷன் ட்ரக்ஸ் கொடுப்போம். ஸோ about 1 week we give them the drugs. அது கொடுக்கும்போதே most of the patients will get resolved. ஸோ இதுக்கு அப்புறம் மேற்கொண்டு போகும்போது சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மேற்கொண்டு மருந்துகள் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் we do is to see whether the patient has the infection. ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எண்டோஸ்கோபி மூலமாக பண்ணலாம். எண்டோஸ்கோபி பண்ணி அதில் ஒரு பகுதியை டெஸ்ட்டுக்கு எடுத்து அதை பயாப்சி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அதில் கிருமி இருக்குதான்னு பார்க்குறது. இன்னொன்று பிரெத் டெஸ்ட். ஆமாம், ஸோ யூரியேஸ் பிரெத் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரெத்தை வச்சே நம்ம we can identify the கிருமி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பிளட்லேயும் டெஸ்ட் பண்ணலாம். And then even in the stools we can test whether the bacteria is there or not. ஸோ அந்த முறையில் நம்ம அது இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு we treat that. So when the patient come with recurrent, like அடிக்கடி இந்த பிரச்சனை வரும்போது அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எண்டோஸ்கோபி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் விச் வி டூ. பேஷண்ட்ஸ் கம் வித் ரெக்கரண்ட் அல்சர்ஸ். ஸோ அது பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன் கால் ஸ்டோன்ஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ அது வந்து ஸ்கேன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை முதல்ல பார்த்துட்டு தென் வி ட்ரீட் த காஸ். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ tablets we give and then we give injection. These two are the main therapy. So surgery எப்போ பண்ண வேண்டியிருக்கும், ஆப்ரேஷன் எப்போ பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா patients develop complications. When the patient develop complications we have to do operation. So ஒரு 80s 90sலாம் அந்த காலத்தில் வந்து ஆப்ரேஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. இது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த ட்ரக்னால தான். This is a wonder drug which is working out in most of the patients. ஸோ இந்த ட்ரக் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அல்சர் நல்லா குணமாயிடுது. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அல்சர் இருக்குனாலே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நிலைமையில இருந்துச்சு. எனக்கு இந்த ஒண்டர் ட்ரக் கேட்க டெம்டிங்காக இருக்குது. நான் கேட்க மாட்டேன், பிகாஸ் நம்ம யாரும் அப்புறம் டாக்டர்கிட்ட போக மாட்டோம். இப்போ உடனே நீங்கள் கேட்குறத எழுதி வச்சுட்டு நாங்கள் அதையே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஐ வில் நாட் ஆஸ்க் யூ ஃபார் தி ஒண்டர் ட்ரக். ஸோ it is okay to take it occasionally or like when you are in an emergency, but like any other disease you have to consult a doctor because எப்போ நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிய முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கேன்சர், நான் சொன்னேன் கேன்சர் கூட
இதே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும். Okay. சில பேருக்கு வலியே இல்லாம ஜஸ்ட் ஒரு இன்டைஜஷன் மட்டும் இருக்கும். இன்டைஜஷன் ஒரு ஏர்லி செட்டைட்டின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிட்டு திருப்தி ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஃபுல்லான மாதிரி திரும்பி மேல வர ஒரு ஃபீலிங் இருக்கும் சில டைம். that is another disease that is called GERD, gastroesophageal reflux. So that is also a big topic. So that I already told you, அந்த esophageal ulcers வரும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்டமக்குக்கும் இருக்கிற ஜங்ஷன்ல ஒரு ஸ்பிங்டர்னு ஒன்று உண்டு, ஒரு கண்ட்ரோல் மூடி இருக்கணும். அந்த பகுதி வந்து மூடி இருக்கணும். ஆனால் அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு திறந்து இருக்கிறதுனால ஆசிட் கம்ஸ் பேக். ஸோ அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ எனிவே, ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வரும்போது then we have to do the surgery. Okay, let's come back. So perforation நான் சொன்னேன், குடல்ல ஓட்டை விழும்போது, வயிற்றுல ஓட்டை விழும்போது then we have to definitely operate on such patients. அது வந்து very late disease. Some patients will develop obstruction சொல்லும்போது வயிற்றுல கடைசி பகுதியில் தழும்பு மாதிரி உருவாகிடும். அப்போ அது உணவு வந்து அதுக்கு மேலே சிறுகுடலுக்கு போக முடியாத நிலைமை ஆகிடும். அப்போ வந்து then the patients will present to us as with vomiting-ஓட வருவாங்க. Some patients will develop with bleeding. ப்ளீடிங்னாலே வரலாம். அப்போ அந்த அல்சர் வந்து பெனிட்ரேட் ஆகும்போது ஒரு சில இரத்த குழாய்கள் பக்கத்தில் இருக்கும், அந்த இரத்த குழாய்க்குள்ளேயும் அந்த அல்சர் போயிடும். ஸோ அதனால ப்ளீடிங், they'll present with very massive bleeding. அப்போ என்ன, patients will develop blood in the stools, sometimes blood in the vomiting. ஸோ அதுவும் அந்த மாதிரியும் வரலாம். ஸோ நம்ம இன்னொன்று பேசிக்கிட்டோம், கேன்சர் வரும்போது patients will usually have நான் சொன்ன மாதிரி டிஸ்பெப்சியா, மந்த நிலைமையாக இருக்கிறது, ஃபுல்னஸ், அந்த மாதிரி வரலாம். அது தட் கேன் பி a very subtle feeling. ஸோ தட் இஸ் வை ஐம் டெல்லிங், என்ன வயிறில் பிரச்சனை இருந்தாலும், வயிறில் வலி இருக்குதோ இல்லை மந்த நிலைமையாக இருக்குதோ, டாக்டர் கன்சல்டேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கூட சில பேஷண்ட்ஸ் வரலாம். அப்புறம் சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த கேன்சர் கட்டி அடைச்சிட்டு இருக்கிறதுனால வாமிட்டிங்கோடு வருவாங்க. சில பேருக்கு அந்த கட்டி வந்து ப்ளீடிங் ஆகும்போது they will come with vomiting, blood in the vomiting, blood in the stools. So blood in the stools நம்ம சொல்லும்போது blood has to travel almost like about 4 to 5 meters before it reaches the anus. So அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will be acted upon by acid and the bacteria. அதனால அது கலர் மாறிடும், black கலரில் மாறிடும். So usually patients will develop with black colored stools. ஸோ அதையும் அவங்க பார்க்கணும். ஸோ டேஞ்சர் சிம்டம்ஸ் நம்ம சொல்லும்போது இட் கேன் பி ஆஸ் மைல்ட் ஆஸ் டிஸ்பெப்சியான்னு சொல்லும்போது மந்த நிலைமை, ஏர்லி செட்டைட்டி, அப்போ சீக்கிரம் சாப்பிட்ட உடனே ஃபுல்னஸ் இருக்குது. அது இட் கேன் பி லைக் வாமிட்டிங்னா சாப்பிட்டது அப்படியே வெளியே வர்றது, இல்லை blood vomiting வர்றது, இல்லை blood in the stools, இதுவும் வரலாம். சிவியர், இதுதான் ஒன் ஃபியூ டேஞ்சர் சிம்டம்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் எனி கேன்சர் patient will have loss of appetite and loss of weight குறைஞ்சிரும் and பசியும் குறைஞ்சிரும். Okay, these are the danger symptoms. Yeah. Okay, and my last question, doctor, as we already said, prevention is better than cure. அல்சர் வராம எங்களை நாங்க பார்த்துக்கொள்றதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னென்ன அப்படிங்கறது சொல்லுங்க. So it goes back to the causes. So if we avoid the causes, we can definitely avoid the ulcer. So everything is not in our hands. There are some things like it comes as genetic. So genetica இருக்கிற காரியங்களும் உண்டு. பட் நம்ம வந்து நம்மளுடைய காரியத்தை சரியாக வைக்கும்போது most of the disease can be avoided. ஸோ நம்ம முதல்ல காஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா H. pylori infection சொன்னேன். So that cannot be prevented 100%. It can only be treated when it is found. So H. pylori infection நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. But otherwise chronic painkiller intake. So that has to be avoided. Any drugs when you take, you have to take it along with a doctor's advice. Don't take it medicines from the counter. Don't go to medical shop and then get medicines from there. So drug-induced gastritis or ulcer can be avoided through that. So your food habits can also make the difference. So food habits நம்ம சொல்லும்போது we always talk about spicy food which should be avoided.
an oily food, that is also better avoided. What we can take is more of probiotic and ப்ரீபயோட்டிக். ஸோ ப்ரோபயோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ரீபயோட்டிக் முதல்ல சொல்லிடுறேன். ப்ரீபயோட்டிக் சொல்லும்போது லாக்டோபாசிலஸ் அப்படின்னு ஒரு நல்ல பாக்டீரியா, நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா, அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். பாடியில் ஆல்ரெடி இருக்கும், பட் வி ஹேவ் டு என்ஹான்ஸ் தட் through taking some foods. So vegetables are good in that. Vegetables like cabbage, carrot, most of the vegetables. Yeah, so vegetables intake has to be encouraged. Aprom curd is also a good source of lactobacillus. So adha edukumbodhu we get more prebiotics. Okay. So sorry, probiotics. Prebiotics are fiber rich food. Okay. Prebiotics are source for food for the probiotics. Okay. ஸோ நம்ம ஃபைபர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பயிர் வகைகள் நிறைய எடுக்கும்போது அந்த அல்சருக்கான தன்மை வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ வில் ஹாவ் லாட் ஆஃப் ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட் அண்ட் தென் சம் ஆஃப் த ஃபுட் as I have mentioned, that will also help in enhancing the gut bacteria. So in that way we can avoid ulcer. So some of the causes like smoking, alcohol should be definitely avoided. நாம இன்னொரு காரியம் சொன்னோம், stress. As much as possible we should avoid stress. So stress is an important thing which we need to manage. So stress is we have to avoid stress as much as possible. Okay. Yeah. So thank you so much, doctor, for all the new things we learned. அல்சரை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதை விட கட்டாயமாக எங்களுக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. Thank you so much for being my guest today, doctor. Thank you. Okay.